நிறைய கஷ்டப்படுறது சரிதான். தண்ணி வசதி கூட எனக்கு இல்லை. தண்ணி இல்லாமல் அங்கே தூரம் போய் தான் தண்ணி எழுதி கொண்டவாங்க. டாய்லெட் கழுவுனா என்ன, உடுப்பு கழுவுனா என்ன. நானும் வேலைக்கு போயிடாது. நான் கூலி வேலை செய்தான் சாப்பிட்டு கொண்டிருந்தேன். நான் இப்போ அம்மாவோட வீட்டில் இருக்கிறேன். அன்பானவர்களுக்கு வணக்கம். தற்பொழுது நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால், முல்லைத்தீவு மாவட்டம் பிலக்குடியிருப்பு என்னும் கிராமத்தில் இந்த தாயாரை நாங்கள் சந்திக்க வந்திருக்கிறோம். அம்மா வணக்கம். அம்மா விளங்குதா? அம்மா பாருங்க. அம்மா விளங்குதா கதைக்கிறது? அம்மா விளங்குதா கதைக்கிறது? நான் விளங்குதா? அம்மா வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் சொல்லுங்க புள்ள. வணக்கம். இப்போ உங்களோட பிரச்சனையை வந்து நீங்கள் உங்களோட வேற பிரச்சனை என்னண்டா, பாத்ரூம் எல்லாமே டாய்லெட் எல்லாமே வீட்டுக்குள்ளே படுத்த படுக்கையில். நான் பிள்ளைக்குடியிலேருந்து வசிக்கிறேன். சிவகுமா ஸ்ரீரஞ்சனி. இவ வச்சு கொண்டு எனக்கு மனுஷன் இல்லை. எனக்கு 3 பிள்ளைய. இவ அம்மா. இவ எனக்கு அம்மா. இவ வச்சு நான் தான் பராமரித்து கொண்டிருக்கிறேன். சரியா ஒரு வறுமை கோட்டில் வாழ்ந்துக்கிறேன். நான் நிறைய கஷ்டப்படுறது சரிதான். தண்ணி வசதி கூட எனக்கு இல்லை. தண்ணி இல்லாமல் அங்கே தூரம் போய் தான் தண்ணி எழுதி கொண்டவாங்க. டாய்லெட் கழுவுனா என்ன, உடுப்பு கழுவுனா என்ன. நானும் வேலைக்கு போயிடாது. நான் கூலி வேலை செய்தான் சாப்பிட்டு கொண்டிருந்தேன். நான் இப்போ அம்மாவோட வீட்டில் இருக்கிறேன். அவளோட பிச்சை சம்பளங்களும் எனக்கு அதில் தார சமத்தி காசுகளையும் எடுத்து தான் நான் சாப்பிட்டு கொண்டிருக்கேன். சரியாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கேன். எனக்கு குழாய் கிணறு ஒன்று அடித்து தந்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும் எனக்கு. அதைத்தான் நான் எதிர்பார்க்குறேன். தண்ணி தான் வேணும். நான் ஏதோ கஞ்சோ குழாவாக கொடுத்து கொண்டிருக்கேன். எனக்கு தண்ணி வசதியை மட்டும் செய்து தாங்கட்டு உங்களை தேவையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சமத்தி காசு இவாள பிச்சை சம்பள காசு நாங்கள் தான் இந்த டிவியை போய் கொண்டிருக்குது. காணாது என்ன செய்யறது. நேற்று நம்சிட்டியா பட்டினியா கிடந்தாங்க. எல்லாரும் இந்த பக்கத்து வீட்டுக்குள்ளதான் அரிசி கொண்டு அந்த சமயம் கேட்கான்னு சொன்னது. அவ விடியத்துல அவக்கு நல்ல சத்தான சாப்பாடு கொடுக்க கூட என்னோட வசதி இல்லை. ஒரு மாவாத்தி கொடுக்க கூட இயலாது. நாங்கள் சாப்பிட எப்ப கொடுக்குறோமோ அப்பதானே அவக்கு சாப்பாடு. கொண்டு போயிடலாம். சரிதான். சரியான குணம் ரோட்ல கொண்டு போயிடலாம். அது மாறாட்ட குணம் மனுஷியை கொண்டு போயிடலாம்னால நம்ம வீட்டில் டாக்டர் வந்து வீட்டை பார்த்துட்டு அங்கே கொண்டு வாங்கட்டா கொண்டு போறாங்க. ஆட்டோ சிலவு எனக்கு இவ்வளோ சிலவு முடியுது. ஒன்றுமே எனக்கு இல்லாது இப்படியே வீட்டில் வச்சு கொண்டிருக்கிறேன். அப்படி என்று இல்லை, மனநோய் என்று இல்லை. அந்த அவாக எல்லா நிதானத்தையும் மறந்துட்டா. புள்ளையில மறந்து சனத்துகளை மறந்து எல்லாத்தையுமே மறந்துட்டா. தண்டை பானம் தண்டை பாடும். அவாட நிதானம் அவாக்கு இல்லை. ஆனால் அப்படியே இருக்க வேண்டியதை. இப்போ 2-3 வருஷமா இருக்கிறா அப்படியே. ஆனால் இந்த வருத்தம் ஒன்றும் இல்லை. அணுவாக்கு பிரச்சனை அரைவரண்டு ஒரு தரையும் தெரியாது. திடீரென்று ஒன்றுமே இல்லை. ஒரு வருத்தமுமே இல்லை. மறதி மட்டும்தான். படுக்கையிலேயே தான். சின்ன பிள்ளையில பாத்ரூம் சீட் அலம்புற மாதிரி நான் ஒவ்வொரு நாளும் அலம்பி கொண்டு தான் இருக்கிறேன். பம்ப சொண்டும் கட்டையில எல்லாம் கலட்டி எரிஞ்சிடுறா. இந்த உடுப்பு கூட சோட்டி கூட போட இல்லாது. இப்படி ஒரு நைட்டியை தான் போடலாம். இதான எனக்கு குளிக்கவாது. கலட்ட எல்லாத்துக்குமே அங்கே போய் தண்ணி எழுதி கொண்டு வந்து பேசலன்னு ரச்சிட்டு தான் குளிக்க பார்க்குறேன் நான். சரியான தூரம் தண்ணி. எனக்கு தண்ணி உதவி மட்டும் செய்து தந்தா காணும். அன்பானவர்களே, கணவன் இல்லாத இந்த பெண் தலைமைத்துவம் கொண்ட இந்த சகோதரி எத்தனை பிள்ளைகளுக்கா? 3 பிள்ளைகள். 3 பிள்ளைகளோடு தனது சுய நினைவை இழந்த தனது தாயாரை 3 வருட காலமாக இந்த இடத்துல வைத்து பராமரித்து வருகிறார். இவர் வந்து தன்னிச்சையாக செயற்பட முடியாத ஒரு தாயார். நடக்க மாட்டாவா? விழுந்துருவா. அதாவது சிறுநீர் மற்றும் மலம் தனது அவருடைய படுக்கையிலேயே சென்று விடுவதாகவும், அவரை துப்புரவு செய்வதற்கு கூட தண்ணி வசதி இல்லை. தன்னுடைய வீட்டிலிருந்து எவ்வளவு தூரம் வரும் கிணறு? பொது கிணறு
பொதுக்குணத்துலேருந்து தான் எடுத்து பாவிக்கிறேன். நீங்கள் பொதுக்குணத்திலே தண்ணீர் பெற்று தனது தாயாரை பராமரித்து வருகிறார். எனக்கு அன்பான உறவுகளே, அவர்கள் உதவியாக நம்மிடம் வாழ்வாதார உதவியாக ஒரு குழாய் கிணறு ஒன்று அளித்து வழங்கும்படி குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த தாயாருக்கு சத்தான உணவு வகைகள், அதாவது சத்தான மாப்பேணி வகைகள் வாங்கி வழங்குவதற்கு அவர் இந்த சகோதரிக்கு உங்களால் முடிந்த நிதி பங்களிப்பை வழங்கி இவருக்கு தண்ணி தேவையையும் பூர்த்தி செய்து தரும்படி அன்பாக கேட்டு நிற்கிறார். உங்களால் முடிந்த நிதி உதவினை செய்து இவருக்கு இந்த தேவையை பூர்த்தி செய்து நீங்கள் முன்வருமாறு அன்பாக கேட்டு நிற்கிறோம். நன்றி.